என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு. தின்ன சோறு செமிக்காமதான் எனக்கு வேண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்களா? அப்படி சொல்லக்கூடாடா. நண்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்களும் படுற இன்பத்தை நீயும் அனுபவிக்குமேனு நல்ல இடத்தோட பண்ணிட்டு இருக்கோம்டா. நாங்க மட்டும் கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்படணுமா? அவன் உன் தங்கச்சி தான் குறைச்சிட்டு இருக்கான், பல்ல கட்டிட்டு உட்கார்ந்துருக்க. அத்தான் உன் தங்கச்சி தான் குறைச்சிட்டு இருக்கான். என் தங்கச்சி ரொம்ப தானே புரட்டி இருக்கா. தப்பி என் தங்கச்சி மேல தானே. என் மாப்பிள்ள கண்டுதான் என் தங்கச்சி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கா தெரியுமா? தங்கமான மாப்பிள்ள. என் தங்கச்சி புரட்டி புரட்டி அடிக்கா தெரியுமா? கோவம் கூட பட மாட்டாரு. சொத்த தங்கம். கேட்டுச்சா? டேய் உனக்கு கேட்டுச்சா? நீங்க மாமா வச்சனாடா? யார சொன்னா நாங்க மாமா வச்சனு? நாங்களாம் ஃப்ரெண்டுடா. அதான் மானம் கட்டு போய் உட்காந்துருக்கலாம் ரெண்டு ஒண்ணா. ஆமா ஃப்ரெண்டுக்குள்ள என்னடா மான மரியாதை? உன் தங்கச்சி மாப்பிள்ள மறந்துடாத. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு, அப்பதான் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள. உன் தங்கச்சி இருக்கு உன்ன பாத்திரங்களை போடுறான்னு இப்ப தெரியுதா? மாப்பிள்ள எப்படி சொல்றான் பாருங்க. அவர் தங்கச்சி வீட்டுக்கு அவர் பாத்திரம் விளக்கி கொடுத்தாரு. டேய் குளிஞ்ச வீட்டுல போய் பாத்திரம் விளக்கி கொடுத்தாதான் தப்பு. டேய் உனக்கு ஏகப்பட்ட குளிஞ்சாக்கள் இருக்கா அவளுக்கு. ஓடிங்கடா. சத்தியமா குளிஞ்ச வீட்டுல போய் பாத்திரம் விளக்க போறான். ஆனா உலகத்துல உங்களை மாதிரி எவ்வளவு கடுப்பேற்ற முடியாடா. அதான்டா நண்பர்கள். இந்த வாழக்கிட்ட நண்பர்கள் எனக்கு வேண்டாம். வாங்கடா. அப்படி சொல்ல கூடாடா கிஷோரி. அப்படிதான் சொல்லுவேன். நீங்க ஒண்ணு எனக்கு தேவையில்லை. டேய் தொணமாப்பிள்ளை நாதான்டா. இவன் எனக்கு தொணமாப்பிள்ளையா இருக்கான்னுட்டு அங்க வேற எந்த பொண்ணையா உசார் பண்ணிடாம. இன்னுமாடா உசார் பண்ணாம இருக்கான். 4 உசார் பண்ணிருக்கான் தெரியுமா? 4 5 ட்ரை பண்ணாரு. 1 பிச்சுக்கிட்டு போயிட்டு மச்சான. டேய் அவர் மன்மதன்டா. மன்மதனே எனக்கு மாப்பிள்ளையா வச்சிருக்காரு. 5 பொண்ணுடா. பொண்ணுங்கிட்ட இவரை பத்தி தெரிஞ்சு போச்சு. அர்த்தம் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு லைட்டா தெரிஞ்சு போச்சு. அதனால அது கரண்டுகிட்டு இல்லன்னா 5 உசார் பண்ணிட்டா தெரியுமா? இன்னைக்கு 2 பேரும் உசார் பண்ணிடுவேன் தெரியுமா? இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு போடா. நிஜமாவே நீ எம்ஜிஆர் மாதிரி தான்டா இருக்க. இருக்காருல என் மாப்பிள்ள எம்ஜிஆர் மாதிரி இருக்காருல. எனக்கு தூக்கம் வருது. எல்லாரும் போங்க. அப்படி தூங்க விட்டுருவோம் பாரு. சத்தியமா சொல்றடா உனக்கு கொழுப்பு போடா. எங்களுக்கு அங்க ஒரு ஃபேனு கூட கிடையாது. உனக்கு தனி ரூமு, ஃபேனு, கட்லு, பீரோலு. பிரமாதம்டா. இவன் மட்டும் கொடுத்து வச்ச வேண்டாம் இந்த விஷயத்துல. பலியாடாக்க போறீங்க. அதுக்கு கிடைச்ச பரிசு இது. இது எனக்கு வேணாம். நீங்களே வச்சுக்கிடுங்கடா. போ நான் இதுல படுத்துக்கிறேன். அங்க தூக்கமே வரல. ஒரே கொசு கடி. ஒரே இடத்துல 50 பேர் படுத்து கிடக்குறா. எப்படி தூக்கம் வந்து சொல்லு பாப்போம். உனக்கு என்ன அப்படாக்குன்னு கட்டுல வந்து படுத்துட்ட. பலியாடுடா. பெற்ற வரைக்கும் தானே சுகபோகமா இருக்க முடியும். அது ஒண்ணு இல்லடா. அத கல்யாணம் 1 வருஷம் வரைக்கும் இந்த ரூம்ல இருக்கலாமே. ஆடு வெட்டதுக்கு முன்னாடி கூட எழுத்துல எல்லாம் கொடுப்பாங்கடா. அப்படித்தான் இதெல்லாம். மாப்பிள்ள டேய் புது மாப்பிள்ள ஹனிமூன் எல்லாம் எங்கட போற? தேக்கடிக்கு போறேன். அப்படியே மலையில இருந்து குடிக்கலான்னு. டேய் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதடா. அதான் பண்ண போறேன். அப்படி இல்லடா. எல்லாரும் எங்களை அவனை இப்படி பாலும் கழுத்து தள்ளிட்டீங்களே அப்படின்னு எங்களை எல்லாரும் இதான் நினைப்பாங்கடா. அழுதுருவேண்டா. தெரியுதுல என்ன பாலும் கழுத்துல தள்ள போறீங்கன்னு தெரியுதுல. வாய் எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. தெரியாம கேட்க நீங்க ஒரு ஃப்ரெண்டாடா. நண்பேண்டா தூக்கி போட்டு மிதிப்பேண்டா. உன நண்பேண்டா கண்டிது. 8 நிமிஷம் போடா. நான் ரெஸ்ட் எடுக்கணும் போ. ஆமா அவன் வருங்கால மனைவி பத்தி கனவு கனவு நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வாங்கட போவோம். உடனே கரவையில கையில சிக்கிறாத. டேய் அவன் அழகுக்கு முன்னாடி உன் அழகுலாம் ஒண்ணுமே இல்ல. 2 பசங்க போய் நிப்போம். ஒன்ன பிள்ளையில பாக்குதா அவனை பாக்குதான்னு பாப்போம். அது சரி. இந்த பையனும் வெளியே தான் இருக்கான். நானும் வெளியே தான் இருக்கேன். ஆனா இவனை மட்டும் எப்படி பாக்குறது எப்படி? மன்மதரே அதான்டா உண்மை. சூப்பா இருக்க பையனையும் பிடிக்கும் அப்படின்னு காட்டினவன் விக்ரமு தான். ஆப்பிள் மாதிரி கண்ணோண்டா. என் தங்கச்சிக்க பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நீ எல்லாம் ஒரு அண்ணன் மாப்பிள்ள. எங்க அத்தனை திட்டலாம் சொல்லிட்டேன். அவர் கண்ணத்தை பாருடா. எனக்கே அவர் கண்ணத்தை பார்த்து முத்தனும் போல இருக்கு. அப்படி பிடிச்சு வச்சு கொஞ்சனும் போல இருக்குடா. எப்போ அங்கதான் எனக்கு வெக்கமா இருக்கு. முடியலடா. இவனை பார்த்து முத்தனும் போலயா இருக்குது. ஒரு செகண்ட் அவர் கண்ணத்தையும் அவர் முகத்தையும் பாரு. அப்படி பிடிச்சு வச்சு கொஞ்சனும் போலே இருக்கும். அப்படி ஒண்ணு இல்லையா? பொறாமையோட பார்த்தா தெரியாதுடா. காதலோட பாரு. நான் இவனை காதலிக்கணுமா? ஆமா குடுப்பன தான் காதலிப்படா. காதலிச்சு பாரு. அப்படி பாக்காத எனக்கு வேண்டாம். அப்படி பாக்காதடா. சரிடா தண்ணி அடிப்போமா? பொண்ணு தர வீட்டுலதான் இருக்கான். அவன் எங்கேயுமே போக மாட்டேங்க. வேலை இருந்ததுன்னு போவாரு. எல்லாம் கை விட்டு போச்சுது. இப்ப மிஞ்சது இந்த வீடு மட்டும்தான். என்ன பண்ண? அதே வாடகை தான்டா. எல்லாம் ஒவ்வொருத்தனுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். மூடிக்கிட்டு இரு. அதனடா
உனக்காக இந்த குடும்பமே தியாகம் பண்ணிருக்க. அதே தண்ணி அடிப்போண்டா, சிக்கிடுவோம். பார் பீர் வாங்க கூட 150 ரூபாய் இல்ல. சம்பளம் கவரத்தனி அம்மா கிட்ட போயிட்டு என்ன பண்ண கலெக்டர், ஆனா ஒருத்தருவா உன் பாக்கெட் இல்ல. ஆனா இந்த கோட் சூட்டுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இல்ல பத்தியா? ஏன்டா தரணும் சொல்ல மாட்டேன், நான் டூட்டில இருந்து வந்திருக்கேன் அதனாலதான். அது சரி, இவர என்ன வெட்டியா முடிஞ்சாரு, எப்ப பார்த்தாலும் எம்ஜிஆர் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் தான் இந்த வீட்டு செல்ல பிள்ளை ஆகி போச்சுத. அவரை யாரும் வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏவா எல்லாரும் வேலைக்கு போகணும்ல, அவருக்கு இன்னும் பக்கம் வரல. பொண்ணுத்துறானே இவனால வேலைக்கு அனுப்ப மாட்டாராம். இப்போ நம்மள உடம்பு இருக்க மச்சத்தை குடும்பமே கஷ்டப்படுது, இவன் மட்டும் மன்மத மாதிரி அணைஞ்சிட்டு இருக்கான். அதான் எங்க மாப்பிள்ள குடுப்பனடா குடுப்பன. இவ்வளவு துணியை துவைச்சிருக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவா. என்ன வீட்ல அத்தனை பேரும் வீட்டுலதான். சரி நான் கிளம்புறேன். சரி நான் கிளம்புறேன். இப்போ இங்க யாரும் இல்லையே. வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்ல யாரும் இல்ல, நான் தான் பார்த்தேன். பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. பார்த்தாதான் கிளம்பிருப்பேன், பார்க்கலையே. அவ்வளவு தூரத்துல இருந்தா எப்படி பார்க்க முடியும்? இது போதும், வீட்டுல யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். போங்க. ஒரே ஆட்டுட்டு என்ன போங்க சொல்லிட்டேன். ஒரு வாட்டி வாயேன் ப்ளீஸ். நான் போறேன். ப்ளீஸ் காலையில சுத்திக்கிட்டு இருக்கேன், உன் முகத்தை கிட்ட பார்த்தலான்னு. பார்த்துட்டீங்கல்ல, போங்க. பின்ன இதெல்லாம் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாம் கேட்கும். நான் வரேன். கொஞ்ச நேரம் கிட்ட இருந்து பார்த்தலான்னு பார்த்தேன். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? கிளம்பிட்டேன், துணியை காய போட்டுட்டு இருந்தேன். சீக்கிரம் கிளம்பு. கிளம்பிட்டேன். உங்க மாமா பாத்தியா? ஆமாத்த, பின்னாடி தோட்டத்துக்கு போனாவ. இப்ப எதுக்கு நீ அவனை தேடிட்டு கிடக்க? ஒரு சின்ன பஞ்சாயத்து மாமியாரே, பஞ்சாயத்து தலைவி. பின்னாடி தோட்டத்துல என்ன பாத்துக்க. அப்படியே உங்க புள்ள வந்தா இதுலயே மறைச்சு வைங்க மாமியாரே. சரிடி, கண்டிப்பா மறைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பத்திராபீஸ்க்கு போனியா என்ன? போயிட்டோமா, இப்பதான் வரேன். போயிட்டு இப்பதான் வந்தேமா, எல்லா வேலையும் கிட்ட முடிஞ்சிட்டு. சரி, அக்கா செம்பொலி உள்ள இருந்தா சாப்பிடு போ. நேராவதுல. சரிங்கம்மா. திருமணி கொஞ்சம் தண்ணி தாயா. தண்ணி சரி. அது தினேஷ் மாமா பேர்ல தான் இருக்குது, பாத்துக்கலாம். தினேஷ பாத்தியா என்ன? பாத்தேம்மா, பேசினாரு. அவரும் முடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிடா. நான் உங்க பிள்ளைய பாத்துட்டு வரேன். அவன் தோட்டத்துல தானே இருக்கான், போய் பாரு. பஞ்சாயத்து வைப்பியோ இல்லைன்னா என்ன வைப்பியோ, என்ன விட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காம்ல. யாருக்கிட்ட? பொண்ணு கிட்ட. அவன் போய் 5 நிமிஷம் ஆகுது மாமியாரே. சின்ன விடுங்க சொல்லிட்டேன், யாராவது போத்துற போறாங்க, விடுங்க. சரி, முகத்தை பாத்துட்டு ஒரு பிள்ளைங்கள வீட்டுக்கு வந்தா சுத்தமான பார்க்க முடியாது. சரி விடுங்க, விடுங்க. அச்சோ விடுங்கன்னு சொன்னேன், யாராவது போத்துற போறாங்க, விடுங்க. என்ன உனக்கு இல்ல? இல்லன்னு பார்த்தாங்க பாருங்க. ஆமா, என்ன பாசம் பார்த்தேன்ல, அட்லீஸ்ட் முகத்தை காட்டலாம் மாடி. எங்க சும்மா இருங்க, அவ்வளவுதான். சரி போயிட்டா என்ன? சாப்பிடலையா? பசி இல்ல. அப்போ செம்பிலி தட்ட சாப்பாடு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அத சும்மா வந்தேன். உன்னை அப்படியே பார்த்துட்டு. சரி சீக்கிரம் போங்க. ஏன்? வேண்டாம் சும்மா இருங்க. ஒரு செய்யறேன். டேய் தருண், தருண் பொண்ணு குட்டு மாதிரி இருக்கு பாரு. என்னண்ணா பிள்ளைய 4 மணிக்கு போய் போட்டு வந்துரு. சரிங்கண்ணா. டேய் லேவா கூட்டு வந்துரு, இந்த கொஞ்சம் கிளம்புதுண்ணா. சரி போயிட்டா. கிச்சன்ல பால் இருக்காதுல? தெரியல. கிச்சன்ல இருக்க மாட்டாங்க. வா சீக்கிரமா. அக்கா என்னக்கா? போனக்கா, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். சரி, உங்க மாமா பாத்தியா பார்க்கலையா? மாமா வட்டிப்பட போட்டு நின்னாரு நினைக்கிறேன். அங்க பாத்துட்டேனே, உங்க மாமா காணுமே. தேன்மொழி அத்தை, சரி நான் தேன்மொழி கூட்டி போறேன். தேன்மொழி வா, நம்ம போய் உங்க மாமா தேடலாம். இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்குது.
இன்னும் தண்ணி குடிக்கலக்கா. திரும்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வையா. உள்ளதா இருக்கு, குடிச்சிட்டு போங்க. மானத்தை வாங்கிறாதீங்க சொல்லிட்டேன். தேன்மொழி தண்ணி கொண்டு வையா. கொன்னுருவேன். ஓய் அவ கோயில் தர வேண்டாம், நீயே குடிச்சிட்டு போற. இந்த மனுஷன் எங்க போச்சுன்னு தெரியலையே. சரிடா, எனக்கு ஒரு கேஸ் விஷயமா போண்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ கிட்டிக்கு போற பொண்ணு பார்க்க வரல? அதான் நீங்களா இருக்கீங்களா, போய் பார்த்துட்டு வாங்க. டேய், நாங்க என்ன பார்க்கணும், நீ தான் பார்க்கணும். வாடா வாடா, ஒரு விட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சத்தியமா எனக்கு ஒரு கேஸ் இருக்குடா, சாயங்காலம் வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுல கொஞ்சம் படுத்து எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டுல அதான்டா, நீங்களா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தீங்களா, எனக்கு தேவைதான். பண்றேண்ணா. அண்ணா கிஷோர் ஏதோ கேஸ்ன்னு போகணும்னு சொன்னேன். ஆமாண்ணே போகணும். சரிடா, அந்த போஸ்டிங் கிடைக்குமான்னு பாரு. கேட்டு பாரு. உங்களுக்கு நிலைமையில ஒருத்தர் சம்பாதிக்கல எதுவும் பண்ண முடியாது. உன் சம்பாத்தியம் தேன்மொழிக்குள்ள தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது சின்ன வேலை கிடைச்சாலும் போதும். விக்கிய 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வீம்புக்கு ட்ரைனிங் கொடுக்குற வேலை தான் கொடுக்கானுங்க. ட்ரைனிங் மத கொடுத்தல கபடி, அதுக்கு தான். அதுக்கு என்னடா சேலரி வருதுல போதும். இல்லைண்ணே, இது லேடிஸ் கோச்சு, சரிப்பட்டு வராது. அதுக்கு என்னடா, பொண்ணுங்க தான் என்ன, அவங்களும் வீரர்கள் தானே, பரவாயில்லடா, அதையாவது வாங்கி கொடு. இல்லைண்ணே, கொஞ்சம் பொறுத்துட்டேன். இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு சொல்லியிருக்கேன், கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது விஷயமா தான் இப்போ கிளம்புனேன். சரிடா. சரிண்ணே, நான் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். டே, புள்ளுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் பத்தாது, பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி. சரிண்ணே, நான் போயிட்டு சொல்கிறேன். விக்கி வேலைக்கு போயிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்காது. இப்போ அவனும் போலன்னு சங்கடமா இருக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லா பக்கமும் ஒன்று போல வருமானம் நின்று போச்சு. குடும்பத்தை பார்க்கணும்ல. நான் பார்த்துக்கிறேன், லோனுக்கு நான் போட்டு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒட்டுமொத்த பொறுப்பு உன் தலையில தான் இருக்கு. ஒட்டுமொத்த குடும்ப பாரமும் உன் தலையில தான், பார்த்துக்க. சரிங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. பாருண்ணே, சும்மா கிண்டிருக்காங்களே. உனக்கு இந்த ரூமை கொடுத்துருக்கோம்ல, அதனால நான் பகல குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஓய்வு தேவை, அதான். சரிண்ணே, நான் போயிட்டு பேசிட்டு வரேன். சரிடா. அண்ணா, அந்த டிவிஸ் கம்பெனியில பேசுனேன். எனக்கு டச் விட்டு போலனால ஒரு 2 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு எடுக்கணும்னு சொல்றாங்க. ஓட்டுமாண்ணே? வேணாண்ணா, நான் சமாளிச்சுக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வயல எடுத்துடலாம். பரவாயில்ல என்ன, விவசாயம் தான் உசுருன்னு படிச்ச படிப்பை விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் கை விட்டு போச்சுது, சீக்கிரம் மீட்டலாம். பரவாயில்ல என்ன. சரிடா, சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேண்ணே. விக்கிங்கடா. அண்ணே, இங்க வெளியில போன மாதிரி இருந்தது. சரி, 10 நிமிஷம் சின்ன வேலை இருக்கு, நான் அப்பா கூட போனேன். அப்பா அவங்க விட்டுட்டு வந்தேன். சரிடா, நான் வரேண்ணா. சரிங்கண்ணே. இப்போ என்ன மாப்பிள்ள பண்ண? ரோஹிணிக்கு வேற ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுக்காங்க. அவளால இந்த வேலையில நினைச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் பண்ணண்டா. இல்லத்தா, ஓவர் ப்ரெஷர் கொடுக்கானுங்க பொழுது அவளா வேலையை விட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே இதுக்கு அவனுக்கு சொல்லி நம்ம போகணும். அதான் சொல்லிட்டு முடியலன்னா வந்துருன்னு. டேய், இந்த மாதிரி இடத்துல வேலையை விட்டா தெரியும்டா, ஏதாவது நானும் பண்ணணும். எத்தனை நாள் சும்மா இருக்க முடியும்? பாப்போம், முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். சரிங்கத்தா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, நான் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட போனோம். பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன், கேட்டு பார்த்துட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. நீ வரையா கூட? சரிடா, வா. வயலுக்கு வாங்கி வச்ச உரம் அப்படியே இருக்கு. உரம் இருக்கு, வயலு தான் இல்லை. மம்பட்டி பிடிச்சி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பொச முட்டிக்கிட்டு வருது. என்னங்க சாப்பிட வரீங்களா? அண்ணன் சாப்பிட்டானா? இல்ல. வந்தோட சாப்பாடு வச்சு கொடுக்க வேண்டியதானே? இல்ல, பாவம் மாமா தேன்மொழியை பார்த்துட்டு இருந்தாரு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனே. அப்படியா? சரி, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல? இல்ல, மீனத்தை தான் போய் கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, பாத்துக்கலாம். சாப்பிட வாங்கல. இல்லம்மா, பசி இல்ல. நீ சாப்பிட்டியா? இல்ல. போய் சாப்பிட்டு போ. எங்க? ஏன், என்ன? வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது. வீட்டுல நிறைய பேர் சாப்பிடணும், இருக்க வீடு இல்ல. நான் வேணா வேலைக்கு போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாத்துக்கலாம், சமாளிச்சலாம். அந்த டீஸ் கம்பெனில கேட்டிருக்கேன். 1 மாசம் ட்ரைனிங் போனா சேலரி கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாசத்துல இருந்து பாத்துக்கலாம், விடு. இல்லங்க, நாங்க சும்மா தானே இருக்கோம். நாங்க வேணா ஒரு வேலைக்கு போட்டுமா? மீனத்தை, தமிழத்தை, மீனக்குட்டி எத்தனை அவங்க ஒத்தையில பாரத்தை சுமந்துட்டு அலையிறாங்க. பாவம், இந்த வயசுல அவங்க வேலைக்கு போறாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்க தானே, நாங்க வேணா போட்டுமா? அவங்க ஏற்கனவே குடும்ப பாரத்தை சுமந்தவங்க, அவங்களால நீ இருக்க முடியாது, அதனால போறாங்க. வேண்டாமா, நீ குடும்பத்தை பார்த்துட்டு முடியாத பட்சத்துல போ. முடியல நான் மட்டும் சொல்றான், அப்ப வேணா போ. வீட்டுல சோப்பு வாங்க கூட காசு இல்ல, பிள்ளைங்க யூனிஃபார்ம் துவைக்கணும். நல்ல நேரம், அண்ணன் இருக்கும் போது சொல்லாம வந்திய. இங்க பாரு, கிஷோர் வருமானம் மட்டும்தான், வேற எதுவும் இப்ப நம்ம கையில இல்ல. அவன் ஒட்டு மொத்த பணத்தையும் வீட்டுல கொடுக்க போய் தான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி வச்சிருக்கானுங்க. விக்கி என்ன வேலை போச்சு, பொண்ணு என்ன வேலை போச்சு, எல்லாரும் வேலையும் போயிடுச்சு. ஜெயராஜ் இப்பதான் வேலை தேடி போய்கிட்டு இருக்காரு. பெண்ணரசும் ஹாஸ்பிட்டலா வளைஞ்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம். தேன்மொழி,
இப்படி டாக்டர் இருந்தவ நர்ஸ் ஆக்கிட்டாங்களே. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவளுக்கு அது கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுதா? இருந்தாலும் கஷ்டமா இருக்குங்க. அவளாவது வீட்டு பார்த்து ஏத்துக்கிட்டா. நாங்க வீட்டுல அத்தை வரை கவனிக்க அதுவும் ஒரு பொறுப்பு தானே. இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படும் போதே நாங்க. பிள்ளையில பாரு. சரி 4 மணி ஆயிட்டு, நான் போய் பிள்ளையில கூட்டு வந்துடுறேன். அப்படியே சோப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். காசு அணைச்சிக்கிறதுனே பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அப்புறம் ஒரு கோதுமை பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துருவீங்களா? என் வீட்டுல இல்லையா? தாத்தா நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாரு, அதான். சரி சரி, நான் சோப்பு மாவு பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இங்க பாரு, ஏதாவது வேணா என்கிட்ட கேளு. இப்போதைக்கு விற்கிறவங்கிட்டையும் பொண்ணு தரவங்கிட்டையும் எதுவும் கேட்டுறாத. அவங்க கிட்ட உத்தரவா இப்ப இல்ல கையில. சரிங்க. நீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, வயலுக்கு ஒரு மூட்டை வாங்கி வச்சிருந்தோம்ல, நிறைய மொத்தமா வாங்கி வச்சிருப்போம். நானும் குமார போவோம். அது 2 மூட்டையா போட்டு வித்துட்டு நடக்கும். ஐயோ. ஆமா, வயக்காடே இல்ல. இனி ஒரு மூட்டை வச்சு என்ன பண்ண? அதான் அது 2 மூட்டையா வித்துட்டு இருக்கோம். அது ஒரு மூட்டையை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். எங்க? என்னம்மா? குமார் மாமா ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அது வேற ஒண்ணு, குமார் அப்பாவுக்கு வயக்காட்டிலே சாப்பிட்டு பழக்கம், வீட்டுல சாப்பிட முடியல, அதான். சரிங்க. டெனிஸ் மாமா வந்தாரா? மாமா சரியில்லை, ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சரி, அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ரொம்ப கோத்துல இருக்காருன்னு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு மேலும் கோத்துல உட்காந்துருக்காரு. சரியா? அவர் கோப்பட்ட தூரம் வந்துருன்னு. பாவமா தான் இருக்கேன். சரி, கொஞ்ச நாள்ல சரியாயிரும். சரி, நீ போய் முதல்ல சாப்பிடு போ. வீடே இப்படி இருக்கும்போது எப்படி சாப்பிட? இங்க எல்லாம் சந்தோஷமா தாண்டி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காசு பணம் மட்டும் தான் நம்ம கிட்ட இல்ல. மத்தபடி பாசம் அன்பு எல்லாம் இந்த வீட்டுல நிறைஞ்சிருக்குது. அதெல்லாம் ஒட்டுக்கொத்தர ஆதரா இருந்தாலே போதும். நீ போ, காசு பணம் தானே, நான் பாத்துக்கிடுவேன். சரிங்க. நான் வேலைக்கு. நான் தேவைப்பட்ட சொல்றேன், போ. போய் சாப்பிடு போ. சரிங்க. உன்னை வேலைக்கு அனுப்பி நீ வேற ரத்தமா சிந்தி அதுல நான் சாப்பிடணும் நாடி. சும்மா கடடி பாத்துக்கிறேன். ஏற்கனவே 2 புள்ளிகளுக்கு ரத்தத்தை பாலா கொடுத்துருக்க. இதுக்கு மாடி மாடி ஒரு ரத்தத்தை நாங்க உரியணும். போதும் போதும், உன் உடம்புல ரத்தத்தெல்லாம் உறிஞ்சாச்சு. அவங்க இன்னும் ஒண்ணும் இல்ல. பேசாம போக வேண்டியதான். டீஸ் கம்மியில கேட்டு பார்த்துட்டு வரும். அந்த பையனே நான் வரமாட்டு சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். மைனில பண்ணிட்டு இருக்காவ. அக்கா சின்னவனுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காவ. அவன் சாப்பிட்டானே எடுத்தா, நான் கொண்டுட்டு போறேன். அன்னிக்கா அவன் சாப்பிட்டானே? ஏங்க அவன் சாப்பிட்டு முடிக்கல, நீங்க போங்க. சரி சரி. அன்பு பிள்ளைகளே, உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல் சார்பா முடியாத பிள்ளைங்களுக்கு படிப்புதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2 பிள்ளைக்குன்னு ஆரம்பிச்சோம். ஆனா கடவுள் கிருபையால நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு கடவுள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்க சுற்று வட்டாரத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தானே செய்ய போறோம், என்ன செலவாயிரும் நினைச்சு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் உண்மையிலே இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வரைக்கும் நம்ம செய்யற அளவுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய பிள்ளைங்களுக்கு நோட்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து 300-400 இருக்கு ஒரு நோட்ஸ். நிறைய பிள்ளைங்க வாங்காம இருந்தாங்க, இப்பதான் வாங்கி எடுத்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்க சுற்றுவட்டத்துல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா தாராளமா என்கிட்ட கேட்க சொல்லுங்க. ஏன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். யாருக்கிட்டையாவது நம்ம எப்படி கேட்கணும், நீங்க முன் வந்து கேளுங்க. அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா நீங்களே முன் வந்து கேளுங்க, இப்படி செய்வாங்க நீங்க கேட்டு பாருங்கன்னு. அதாவது கொடுக்கறது மட்டும் உதவி இல்லை, இந்த மாதிரி வழிவகுத்து கொடுக்கறதும் அது அதை விட பெரிய உதவி. அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது அதை ரெட்டிப்பான ஆசீர்வாதமா கடவுள் நமக்கு மாத்தி கொடுக்குறாரு. அதை நான் இப்போ என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது இருந்தால் நீங்களே போய் கேளுங்க. ஏன்னா சத்தியமா பிள்ளைங்க வந்து வாய் திறந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் அச்சப்பட தான் செய்வாங்க. நாம கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் இந்த வீடியோ பார்க்குறது, எல்லாமே கொஞ்சம் மெச்சூரான பிள்ளைங்க தான். நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா ஏதாவது தேவைன்னா தாராளமா கேளுங்க அப்படின்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். கமெண்ட்ல கேட்கறது மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த தொடர்பு கொண்டீங்கன்னா நான் டேரக்டா உங்ககிட்ட பேசி டேரக்டா அன்னைக்கு அந்த உதவி உங்க கையில வர மாதிரி பண்ணிடுவேன். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம இங்கே எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதனால தான் பிரச்சனை. நீங்க என்ன தொடர்பு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கான உதவிகளை உடனே அன்னைக்கே உங்களுக்கு நான் செய்யற மாதிரி செஞ்சிருவேன். எனக்கு கல்விக்கு கொடுத்துடணும், அவ்வளவுதான். எனக்கு கிடைக்கதான் ஃபுல்லா நான் கல்விக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொடுக்கணும், நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய செய்யணுங்கிறது ஆசை. வேற முடியாத பிள்ளைங்க எந்த உதவியா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. ஆனா கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கே உங்க கல்விக்கான ஏற்பாடுகள் உடனே செய்து தரப்படும். பிள்ளைங்களே, நீங்க கேட்கறதுக்கு அச்சப்படவே வேண்டாம். ஒரு சொந்த அம்மா கிட்ட எப்படி கேட்பீங்களோ அப்படி தாராளமா என்கிட்ட கேட்கலாம். அதுல நீங்க எந்த தயக்கமும் கூச்சமும் நீங்க படவே வேண்டாம். இன்னொன்னு, இந்த கல்விக்காக நம்ம யார்ட்டையும் கேட்கறதுல எந்த அச்சமும் இல்லை, எந்த அவமானமும் இல்லை. கல்விக்காக கேட்டு வாங்கி பெறதுல தப்பே இல்லை. உங்களுக்கு இல்லைங்கிறது நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரு பிள்ளையா நினைச்சு நான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை கட்டாயமா செய்வேன். இப்ப இடையில கூட நம்ம 10th படிச்ச ஒரு பசங்களுக்கு நம்ம செஞ்சோம். அதுல கூட ஒரு பையன் இந்த மாதிரி படிக்க முடியாம பாதியிலே நிப்பாட்டிட்டான். இப்ப நம்ம பொருள் வாங்கி கொடுத்து படிக்க அனுப்பியிருக்கோம். இப்படி எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வீட்டு சூழ்நிலை அறிஞ்சு பிள்ளைங்க படிக்காம சரி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தலாங்கிற மனசெட்டில் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. 10th 11th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு குடும்ப கஷ்டம் தெரியுமில்ல, அது என்ன பண்ணுது பிள்ளைங்க படிப்பை டிஸ்கண்ட் பண்ணிட்டு அப்படியே வேலைக்கு தான் போறாங்க. தயவுசெய்து அப்படி பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பிள்ளைங்களுக்கான கல்வியை நாம கொடுத்துடலாம். கேள்விக்கான பதிலே அதுல பரிசு பெற்றவங்களுக்கு இன்னும் 2 நாள்ல பரிசு போய் சேர்ந்துரும். சரி, ரொம்ப பேச வேண்டாம், அடுத்து தொடர்ந்து வீடியோ பாருங்க.
தப்பி போன ஆடு திரும்பி வந்த மாதிரி இருக்குது. எப்படி ஒட்டுமொத்த குடும்பம்ல தியாகம் பண்ணிருக்கு. நாம ஒண்ணு நினைச்சா அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு பிளான போட்டு நம்மளையே கவுத்துட்டேன். கவுத்தாலும் நடுத்தருக்கு வந்துட்டல, அது போதும் நமக்கு. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல. கிஷோர் கோவம் வேண்டாம், நம்ம போலாம் வா. போடா. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா இப்படி இருந்திருக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்ச ஆளுடா. உங்க ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த குடும்பமா கையேந்தி திருவாடி ஏந்தி நிக்குது போலுக்கு. தொலைச்சு ஏன்டா கத்துற? அவ சும்மா பேசிட்டு இருக்கா. பாய அடிச்சு நொறுக்கிடுவேன் பாத்துக்க. ஆளு தாராதரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஒரு லிமிட்ல இருந்துக்க. மூஞ்சி மோரையில உரசி போடுவேன். என்ன சோத்துக்கு வாளிலட்டாலும் ரோசத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. கோவைமான் என்னைக்கு கோவைமான் தான், கோடை வளையல் என்னைக்குமே கோடை வளையல் தாண்டே. இன்னும் நிறைய பாக்கி நாங்க வச்சிருக்கோம். என்ன வேணாலும் பண்ணிட்டு போக முடியும். என் குடும்பத்தை அசைக்க கூட முடியாது. அத்தா உன் குடும்பத்துல ஒவ்வொன்னா வெளியில போய்கிட்டு இருக்க. அதை எங்களுக்கு எப்படி மீட்டு கொண்டாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கிஷோரே, உங்க ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த குடும்பம் பண்ணிருக்க தியாகம் இருக்குதே. கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். வீதி யார விட்டுச்சு அப்படிதான். அவன் சரியாதான் இருந்தான். சூழ்ச்சி உன்ன மாதிரி ஓநாயக செஞ்ச சூழ்ச்சி. அதுக்காக நாங்க அவனை விட்டுற மாட்டோம். ஏன்னா அவன் எங்க உசுரே. இப்பல எப்பவுமே எங்க அம்மா கட்டின கோட்டையை எவ்வளவு தகடுபடியாக்க முடியாது. அந்த குடும்பம் பணத்தால கட்டப்படல, பாசத்தாலையோ அன்பாலி கட்டப்பட்ட குடும்பம். சாகர வரைக்கும் ஒன்னா தாண்டி இருப்போம். எனக்கும் என் பொண்ணு திறனுக்கும் 1000 இருக்குண்டு. அவனை நாங்க ஒத்துக்கொத்த விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் அண்ணன். உயிரே போனாலும் ஒன்னா போமே தவிர ஒன்ன மாதிரி ஓனாய்கிட்ட எல்லாம் பறி கொடுக்க மாட்டோண்டே. எங்க கிட்ட இந்த ஆஸ்தி அந்தஸ்தான உங்களால புடுங்க முடிஞ்சது. எங்க உறவை ஒரு பிரிக்க முடியலையே. பிரிக்கவும் முடியாது. இவனை அடி பலிக்காடா கொடுத்திருக்கீங்க. இருங்கடி, உங்களுக்கெல்லாம் இருக்குது. இன்னும் 4 நாள் பட்னியா கிடந்தா குடும்பம் பிச்சுட்டு போகுது. 4 நாள் இல்லடி, 40 நாள் பட்னியா கிடந்தாலும் எங்க குடும்பம் பிரிஞ்சு போகாது. ஒன்னா செத்து போவோமே தவிர சோத்துக்காக பிரிஞ்சு போக மாட்டோண்டி. மோனம் காட்டலுங்களா எல்லாம் இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணிட்டு அழுவீங்க. ஊருக்குள்ள மரியாதை போயிடக்கூடாதுன்னு ஓத வாங்கிட்டு போயிடாதே. கிஷோர் வாடா. துண்டக்கான துணியக்கான ஓடிட்டு இருக்கானுங்க. உண்மையாவே இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. என்ன ஓடிட்டு இருக்க? அதான் அவங்க கிட்ட இருக்க ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் பிடிக்காச்சே. ஆஸ்தி அந்தஸ்து புடுங்கணும். அந்த குடும்பத்துல ஒரு ஆணி வர கூட புடுங்க முடியலையே. அந்த குடிசை வீட்டுல கூட எல்லாம் ஒண்ணா இருக்குது. அந்த அன்னைக்கு தான் இப்பவும் ஜெயிச்சிருக்கா. எதுவுமே இல்ல, ஆனாலும் அங்க இருக்கிற மாதிரியே எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு அழையுங்க. போன் கடைக்கு போறது என்ன, வாஷிங் மிஷின் கடைக்கு போறது என்ன, அங்க எதையும் வாங்குறது இல்ல. பில்டப் கொண்டு குறைச்சல் இல்ல. அப்படியே அவங்க தன்மானத்தை தக்க வச்சிருக்காங்க. ஏய், ஊருக்குள்ள போய் சொல்லுங்கடி, அன்னைக்கு கிட்ட இப்ப எதுவுமே இல்லன்னு சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சுடி. கவலைப்படாம இருங்கம்மா, நான் போயிட்டு வரேன். இங்க பாரு, பார்த்து கவனமா பேசணும். சரிம்மா, கவலைப்படாம இருங்க. அப்பா, நான் பாத்துக்கிறேன்டா. நீ கவனமா போயிட்டு வா. அம்மா, இப்படியே நான் வேலையோட வரேன். சரியா? கஷ்டத்துலயும் கூட இருக்கணும்னு ஆசைதான். ஆனா கஷ்டத்தை போக்கணும்னா நான் வெளியில போக வேண்டியிருக்கு. நிச்சயமா வேலை கிடைச்சிடும். வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல, கண்டிப்பா கிடைச்சிடும். பாரு, எதுனாலும் பரவாயில்ல, முடியலன்னா திரும்பி வந்துரு. சரிங்கப்பா. கரி, நேரத்துக்கு சாப்பிடு. பணம் இல்லைன்னா கண்டிப்பா பொண்ணத்துல அனுப்பிப்போம். ஐயோ, அதுல இருக்குமா, போதும். சரி, பொண்ணத்துல இல்ல நிக்க சொல்லிட்டு போ. சரிங்கம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வரேன். சரிங்கப்பா. சரி, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போங்க. பாரு, ஏதாவது உடனே திரும்பி வந்துரு. பாத்துக்கலாம்டா, இவ்வளவு பேர் இருக்கும். பாரு, மம்முட்டி பிடிச்சி ஏற விடுதவனா குடும்பத்தை காப்பாத்திட்டு போயிடலாம். ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். பஸ்ல தானே போறேன். அது ட்ரெயின்ல வேண்டாம், பஸ்லயே போ. இல்லன்னா எப்படி வேலை கிடைச்சிருந்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, வேலையோட தான் வருவேன். அந்த ரேஸ் கோர்ஸ்ல ட்ரைனிங் ஆபீசரா போடுன்னு சொல்லியிருக்காங்களே, கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். இங்க பாரு, எதுவானாலும் பரவாயில்ல, உனக்காக குடும்பம் காத்துட்டு இருக்கோம், புரியுதா? அது போதும். சரி வா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டு வரேன். சரிடா, காசுலாம் வச்சிருக்கல, இருந்து போதும். சரி, பிள்ளைங்க வரதுக்குள்ள கிளம்பு. எல்லா பிள்ளைங்க எல்லாம் வேதனை போடுவாங்க. பிள்ளைங்க இப்பவும் உங்க கூடயே கிடக்கும். இப்போ நீ போயிட்டு இருந்தா அழுது கிடக்கும். சரியா? பிள்ளைல பார்க்கும் போது எப்படி இருக்க போறேன்னு தெரியல. பிள்ளைங்க கூடயே கிடப்போனா என்னன்னே தெரியல. மனசே கேட்கல. கண்டிப்பா ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா ஒண்ணுதான் கேட்கும்.
சரி நான் வரேன். இரு, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வரேன். வேண்டாம், ஒரு கஷ்டமா இருக்கும் எனக்கு. அதுக்காக ஒத்திலே விட முடியும். சரி, கிஷோர் வந்துட்டானே அப்படி? இல்ல, ஆபீசரை பார்த்து பேச போயிருக்கான். எனக்கு கிடைச்சிட்டா கூட போதும்டா. ஓரளவுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ஓடிடும். பார்க்கலாம். நான் சீக்கிரம் வேலையோட வரேன். இவன் சாப்பாடு வேற கொண்டு போகல. சாப்பிட்டாலே என்னன்னு தெரியலையே. அம்மா அழகானே, ஆனந்தி. மாமா சொல்லுங்க மாமா. சாப்பாடு ஏதாவது? ரெடி ஆயிட்டு மாமா. இல்லம்மா, அவ காலையில சாப்பிட்டு போல. அதான் மதியானத்துக்கும் அவங்க சாப்பிட முடியாது. அதான். தெரியும் மாமா, அதான் டிஃபன்ல எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா. இருங்க மாமா, எடுத்துட்டு வரேன். சரிம்மா. பாவம், டே நைட்னு டூட்டி பார்த்துட்டு நடக்கா. சாப்பிட்டாலா சாப்பிடணும் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில ராப்பகலா வேலை பார்க்க வச்சுட்டேன். சரி, அவன் முகத்தையாவது பார்த்துட்டு வரலாம். சாப்பாடு கொடுக்குற மாதிரி அவன் முகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். பாவம் மாமா. என்னங்க? என்ன? போன வேலை. ஆனந்தி, என்னங்க? எனக்கு வேலை இல்ல, ஒழுங்கா சொத்த போடுவோம். என்ன வெறுத்துவியா என்ன? என்ன தொலைச்சி கொள்ள வேணாம் வார்த்தை வந்துச்சுன்னா. இல்லடே, வேலை வெட்டி இல்லாத அவனுக்கு எதுக்கிட மரியாதைன்னு மரியாதை இல்லாம என்ன நடத்திட மாட்டிய. இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். இல்லடே, என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீ என்ன காதலிக்கும் போதும் சரி, என்ன கல்யாணம் கட்டிட்டதுக்கு அப்புறமும் சரி, இது வரைக்கும் என்ன மரியாதையா தான் நடத்தின. சொல்ல போனா இந்த குடும்பத்திலே புருஷனுக்கு மதிப்பு கொடுக்க ஒரே ஆளு நீதான். அந்த பேரு எனக்கு தான் உண்டு. திடீர்னு எனக்கு வேலை இல்லைன்னு மண்ணில போற வரைக்கும் நான் கொடுத்த மதிப்பு ஒரு நாளும் குறையாது. இல்ல கேட்ட. சரி, அண்ணன் சாப்பிட்டா எப்படி? சாப்பிட்டாருங்க. சரி, அதான் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்து தருவீங்களே, அப்படி உட்கார்ந்துட்டு வர வேண்டியதானே. சும்மா எத்தனை நேரம் தான் நடிக்க. சும்மா போயிட்டு வந்துட்டேன். எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுனா ஒரு பையன் மதிக்க மாட்டான். இங்க பாருங்க, யார் மதிச்சா என்ன, மதிக்காம போனா என்ன? இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. சோத்த வடிச்ச தண்ணி இருக்காடி. பசிக்குதா? இருங்க, நான் வடிச்சு கொண்டுட்டு வரேன். கிடக்கமா வருது, கொண்டா. ஐயோ, ஏங்க என்னம்மா? நீங்க என்னத்துக்கு எப்பவும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க? உனக்கு தெரியாதுன்னு நினைச்ச, ஒரு கண்டுபிடிச்ச. ஆனா யார்கிட்டயும் நீ காட்டி கொடுக்கல. இப்ப என்கிட்ட கேக்குறல. அதுக்கு இல்லைங்க, அது உங்களுக்கு பழக்கமான ஒண்ணு. அதான் இப்ப எப்படி அது இல்லாம இருக்கீங்கன்னு கேட்டேன். எல்லாம் பழகிக்க வேண்டியதான். கஷ்டமா இருந்தா சாப்பிட்டதுக்கே வழியில இவன் ட்ரிங்க்ஸ் ஒண்ணுதான் குறை. அதே பழகி தொலைச்சிட்டேன்னா கற்க பிடிச்ச மாதிரி இருக்கு. அது பதிவா. சரி, நீ சுடு நீ கொண்டு வா. ஏன்டி அழுதுட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இல்ல, புருஷன் கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டா நினைச்சு சந்தோஷப்படவா, இல்லன்னா இப்படி ஒரு வறுமை நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கிறேன்னு நினைச்சு வேதனைப்படவா? எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாம இரு. என்னையா? ஒண்ணு இல்லம்மா, இந்த குடும்பத்தை விட்டு போக மனசு இல்லம்மா. உன்னை யார் போக சொன்னா? நீ பிடிக்க வந்தாலும் இப்ப எங்களுக்கு பிடிச்சு போயிட்ட. நீ என் புள்ளதையா? அம்மா சாரிங்கம்மா. நீ உன் கடமையை தானே செய்ய வந்த, ஆனாலும் எங்களை கைவிடலையே, காப்பாத்தினியே. கடைசி நேரத்துல சரியான ஐடியா கொடுத்து எங்களை காப்பாத்தினியே. இல்லைன்னா கிஷோர் நிலைமை குடும்பத்தையே காப்பாத்திருக்க. நீ என் புள்ளதையா? எங்க போற? ராஜஸ்தானுக்கு போறேன். வேண்டாம், இங்கே இரு. எப்போ எங்க புள்ளன்னு நீ சொன்னமோ அப்பமே நீ எங்க புள்ளதாண்டா. இங்கே இரு. இப்ப பாரு, என் வீட்டு கடைக்குட்டி பிள்ளைய இருந்துட்டு போ. உனக்கு ஒரு கல்யாணம் கட்சி முடிச்சு வைக்கும். இங்கே வாழு. ஆமாய்யா, எதுக்கு போய்கிட்டு இருக்க? இங்க யாரோ உன்னை அந்நியமா பார்த்தாங்களா? யாருமே என்ன அண்ணினா பார்க்கல. குற்றம் உணர்ச்சி. நாம நம்ம வேலையை சின்சியரா செய்யும் போது சில மனசங்கடங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தூக்கி தூர போடு. மனசங்கடம் இல்லாத எந்த வேலையுமே இல்ல. பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ அம்மா கூட இரு. நிஜமாவா? ஆமாடா. இந்த இது 2 பையல இருக்காங்க. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சத நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட இங்க சந்தோஷமா இரு. உன்னை யார் இப்ப போக சொன்னா? ஏதோ ஒரு இடத்துல அனாதையா வாழதை விட கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு போ. எங்க அண்ணன் தம்பின்னு எல்லா உறவும் உனக்கு இருக்குது. வேற எதுக்கு நீ போன்னு நினைக்க? என்ன இந்த வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்களா? நீங்க யாருமே உன்னை அந்நியமா நினைக்கவே இல்லையே. குறிப்பா உன் அக்கா செம்பகவலி அவனை அந்நியமாவே நினைக்கல. மொத துரோகமே அங்கதானே நடந்துச்சு. நீ உன் வேலையை தாண்டா செஞ்ச. நாங்க 2 பேரும் வக்கீலு. டைவர்ஸ் கேஸ் வரும். இவளுக்கு பொண்டாட்டி என்கிட்ட புருஷன்னு வரும். நாங்க இந்த வாதாடதான் செய்வோம். மனசங்கடம் வரதான் செய்யும். ஆனா அது வேலை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்து எங்க வேலையை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வேலை வேற, குடும்பம் வேற. நீ உன் வேலையை செய்ய வந்த, ஆனா இது உன் குடும்பம். நீ 2யும் போட்டு குழப்பிக்காத. அம்மா அம்மான்னு சொன்ன பாரு, அது போதும். ஏமா ஆனந்தி, இந்த தம்பிக்கு சாப்பாடு வச்சு கொடுமா. சரிங்க ராஜா, அங்க வா. போ, மைனி கூப்பிடுறா பாரு, போய் சாப்பிடு போ. டேய் ராஜா, வா, கை கழுவிட்டு வா. வாரேனே. போயா, கண்ணை தொடச்சிட்டு போய் சாப்பிடு போ. எனக்கு சத்தியமா உங்களை பார்க்கும்போதே என்ன பெக்காத அம்மா மாதிரியே எனக்கு தோணலம்மா. உங்க 2த்தையும் பார்க்கும்போதே என்ன பெக்காதவங்க மாதிரியே எனக்கு தோணல. உண்மையாவே என்ன பெத்தவங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த வீடு எனக்கு அந்நியமா தெரியல.
இதை நான் பிறந்துல இருந்து இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்குமா? அவ்வளவுதாயா ராஜா, வா சாப்பிட வா. வரேன் நீ. போயா, கண்ணீரை தொடச்சிட்டு போய் சாப்பிட்டு போ. சரிங்கம்மா. அப்பா நீங்க சாப்பிடலையா? எனக்கு கரெக்ட் எதுக்கு கொடுத்துருவாங்கடா. நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு போ. ஏமா ஆனந்தி, வர சொல்லுங்க. போயா போ, அன்னி கூப்பிடுறா பாரு, போய் சாப்பிடு போ.